அதாவது ராஜஸ்தான் பகுதியைச் சேர்ந்த சரவண சிங் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கேவிகுப்பம் அடுத்த பிகேபுரம் பகுதியில் நகை அடமானம் வைக்கக்கூடிய கடையானது நடத்தி வந்திருக்கின்றார். இந்த கடையில் தொடர்ந்து பொதுமக்கள் அவர்களுடைய தங்க நகைகளை கொண்டு வந்து அடகு வைக்குவது வழக்கம். இந்த நிலையில் அதாவது சரவண சிங் அவர் பார்த்தோம்னால் அவருடைய கடையை மூடிவிட்டு சென்றிருக்கின்றார். அப்போது கொள்ளையர்கள் அவருடைய கடையின் பின்புற சுவற்றை உடைக்க முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் அந்த சுவரை உடைக்க முடியாததால் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு கடையின் உள்ளே சென்று கடையின் பூட்டை உடைத்து அந்த கடையின் உள்ளே சென்று அதாவது மறுபுறம் இருக்கக்கூடிய சுவற்றை உடைத்து அந்த அடகு கடை உள்ளே சென்றிருக்கின்றனர். அடகு கடை உள்ளே சென்று அந்த கொள்ளையர்கள் அந்த நகைகள் வைத்திருக்கக்கூடிய லாக்கரை உடைக்க முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் அந்த லாக்கரை உடைக்க முடியாததால் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கின்றனர். இந்த தகவல் அறிந்த அந்த கடையின் உரிமையாளர், அடகு கடையின் உரிமையாளர் சரவணன் சிங் கேவிகுப்பம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார். தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தொடர்ந்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதாவது காவல்துறை தரப்பில் தெரிவிப்பது என்னவென்றால், சரவணன் சிங் அதாவது 2022ஆம் ஆண்டு தமிழகத்துக்கு வந்து அதாவது இந்த கேவிகுப்பம் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பிகேபுரம் என்ற பகுதியில் இந்த அடகு கடையை துவங்கினார். ஆனால் 2003ஆம் ஆண்டு இதே போன்று இவர் கடையின் பின்புறம் சுவற்றை உடைக்க முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் அப்போது இந்த சுவற்றை உடைக்க முடியாமல் சென்றிருக்கின்றனர். அதே போல் தற்போதும் இந்த கடையின் பின்புறம் சுவற்றை உடைக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆகவே 20 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களே இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த துணிச்சலான செயல் யாரால் செய்திருப்பார்கள் என்றும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காவல்துறை தற்போது பார்த்தோம்னால் அந்த அடகு கடை மற்றும் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பகுதிகள் அனைத்துமே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து அந்த பகுதியில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியோடு தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது பார்த்தோம்னால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் சம்பவ இடத்திற்கு வந்து அவரும் விசாரணையானது மேற்கொண்டார். ஏற்கனவே பார்த்தோம்னால் வேலூரில் ஒரு மிகப்பெரிய நகைக்கடை கொள்ளையானது நடைபெற்றது. அந்த கொள்ளையில் ஈடுபட்டவர் பார்த்தோம்னால் 5 நாட்களில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் தற்போது இந்த அடகு கடையில் கொள்ளை முயற்சி ஈடுபட்டது பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த கடையில் இருந்த 100 சவரன் நகைகள் பொதுமக்கள் அடகு வைத்திருந்த 100 சவரன் நகைகள் தப்பித்திருக்கிறது என்று தெரிவிக்கலாம். மேலும் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவல் தனிப்படைகளை அமைத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்ற விசாரணையானது முடுக்கிவிட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை விரைந்து கைது செய்வோம் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரம், தங்களது விரிவான தகவலுக்கு நன்றி பிரீத்குமார்.